ஹாய் கைஸ், இன்றைக்கி பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க பார்த்துடலாம். அதுக்கு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பருப்பு வேக போட்டிருக்கேன். இப்போ அந்த தக்காளியை நான் வேக போட்டிருந்த அந்த பருப்பில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 4-5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பருப்பு வெந்து வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு 10-15 வெங்காயம், சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காய் நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். பருப்பு வச்சு அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். இப்போ வணங்கி வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க முருங்கைக்காயை போட்டுடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். புளி இந்த டைமில் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு டைம் கொதிச்சு வரட்டும். இப்போ துருவிய தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் தான் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், சுவையான முருங்கைக்காய் பருப்பு சாம்பார் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.